ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் 7 தமிழ். இந்த வீடியோவில் வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் 2023 கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். டோட்டல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 1000 கொஷின்ஸ் வந்து ஒரே வீடியோவில் கொடுத்தா உங்களால் வந்து படிக்க முடியாது. அதனால 2 வீடியோ வந்து கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ 500 பிரித்து 2 வீடியோவில் வந்து கொடுக்குறோம். ஸோ அதில் பார்ட் 1 வீடியோ இன்றைக்கி பார்ப்போம். ஸோ பார்ட் 2 வீடியோவை அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ஸில் தான் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரி டு டிசம்பர் வரையும் மந்த்லி வைஸாக வந்து நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருப்போம் கரண்ட் அஃபேர்ஸு. இந்த வீடியோவில் வந்து மொத்தமாக நம்ம அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம டாப் 7 தமிழில் நியூவாக வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டடி பிளானு. ஸோ இந்த பேட்ச் பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து 23 டிசம்பர் 23, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ 1000மே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதின மாதிரி இருக்கும், ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா? கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஆசிய செஸ் கூட்டமைப்பின் சிறந்த மனிதர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆசிய செஸ் கூட்டமைப்பின் சிறந்த மனிதர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மு.க. ஸ்டாலினுக்கு. செகண்ட் கொஸ்டின், உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. தேர்டு கொஸ்டின், 2023 ஆண்டிற்கான லோகமான்ய திலகர் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023 ஆண்டிற்கான லோகமான்ய திலகர் தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடிக்கு. நாலாவது கொஸ்டின், ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதியார் மண்டபம். அஞ்சாவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வைசாலி. ஆறாவது கொஸ்டின், இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க இந்தியாவால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை பெயர் என்ன? இஸ்ரேலில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்காக இந்தியாவால் தொடங்கப்பட்டுள்ள நடவடிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆபரேஷன் அஜய். செவன்த் கொஸ்டின், 13வது ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் உலகளாவிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? 13வது ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரில் உலகளாவிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சச்சின் டெண்டுல்கர். எய்த் கொஸ்டின், தனிப்பெருங்கருணை தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தனிப்பெருங்கருணை தினம் எந்த நாளில் வந்து அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அக்டோபர் 5. நைன்த் கொஸ்டின், எந்த மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? எந்த மாநிலத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 மரக்கன்றுகள் நடும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிக்கிம். அடுத்த கொஸ்டின், பாகிஸ்தான் நிர்வாக பணிக்கு BAS பதவிக்கு தேர்வான முதல் இந்து பெண் யார்? பாகிஸ்தான் நிர்வாக பணிக்கு தேர்வான முதல் இந்து பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சனா ராம்சந்த் குல்வானி. 11th கொஸ்டின், ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த யாருடைய பெயரில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த யாருடைய பெயரில் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அயோத்திதாச பண்டிதர். 12வது கொஸ்டின், சியாசினின் முதல் இராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சியாசினின் முதல் இராணுவ
பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீர்த்திகா கவுல். 13வது கொஸ்டின், பட்டு புழுக்களை கொல்லாமல் எடுக்கும் கருணை பட்டு எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? பட்டு புழுக்களை கொல்லாமல் எடுக்கும் கருணை பட்டு முறை எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒடிசால. 14வது கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி சூரத். 15வது கொஸ்டின், கேரளாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார்? கேரளாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பத்மா லட்சுமி. 16வது கொஸ்டின், தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது? தமிழகத்திலேயே முதல் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டுக்கான அகாதமி எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம். 17வது கொஸ்டின், இந்தியாவின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைதராபாத். 18வது கொஸ்டின், அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்த மாநிலம் எது? அஞ்சலக சேமிப்பு திட்டத்தில் இந்தியாவிலேயே முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 19வது கொஸ்டின், குடும்பஸ்ரீ எந்த மாநிலத்தின் பெண்களின் சுய உதவி குழு? குடும்பஸ்ரீ என்பது எந்த மாநிலத்தின் பெண்களின் சுய உதவி குழு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கேரளா. 20வது கொஸ்டின், தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைகின்றது? தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரோடு. அடுத்த கொஸ்டின், உலகில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கும் திறன் படைத்த ஏவுகணையை கொண்ட நாடு எது? உலகில் முதல் முறையாக ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கும் திறன் படைத்த ஏவுகணையை கொண்ட நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. 22வது கொஸ்டின், தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் உள்ளது? தொடர்ந்து 3வது ஆண்டாக இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக எந்த நகரம் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்கத்தா. 23வது கொஸ்டின், மேற்கு வங்க மாநிலத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? மேற்கு வங்க மாநிலத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி சௌரவ் கங்குலி. 24வது கொஸ்டின், தற்போது எந்த மாநிலத்தில் மகாலட்சுமி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? தற்போது எந்த மாநிலத்தில் மகாலட்சுமி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி தெலுங்கானா. 25வது கொஸ்டின், எந்த நாட்டின் சிறையில் உள்ள நர்கீஸ் முகமதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? எந்த நாட்டின் சிறையில் உள்ள நர்கீஸ் முகமதுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈரான். 26வது கொஸ்டின், உலகின் 8வது அதிசயமாக எந்த நாட்டின் அங்கோர் வாட் சேர்க்கப்பட்டுள்ளது? உலகின் 8வது அதிசயமாக எந்த நாட்டினுடைய அங்கோர் வாட் சேர்க்கப்பட்டுள்ளது? அங்கோர் வாட் எந்த நாட்டை சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்போடியா. அடுத்த கொஸ்டின், உலகின் சிறந்த சுற்றுலா இடங்களில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் ஒரே மாநிலம் எது? உலகின் சிறந்த சுற்றுலா இடங்களில் இடம்பெற்றுள்ள இந்தியாவின் ஒரே மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா. அடுத்த கொஸ்டின், சர்வதேச மனித உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?
சர்வதேச மனித உரிமைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஏது? ஆன்சர் ஆப்ஷன் டி, டிசம்பர் 10. அடுத்த கொஸ்டின், வின் பேக்ஸ் 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி ஆகும்? வின் பேக்ஸ் 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டு இராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா, வியட்நாம். அடுத்த கொஸ்டின், 43 அரசு சேவைகளை மக்களின் வீட்டு வாசலில் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? 43 அரசு சேவைகளை மக்களின் வீட்டு வாசலில் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பஞ்சாப். 31வது கொஸ்டின், மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கோவையில். 32வது கொஸ்டின், 17வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? 17வது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தூர். அடுத்த கொஸ்டின், உலகின் முதல் பனை ஓலை சுவடி அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? உலகின் முதல் பனை ஓலை சுவடி அருங்காட்சியகம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கேரளால. 34வது கொஸ்டின், இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? இந்தியாவுக்கான இஸ்ரேலின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ருவன் அசார். 35வது கொஸ்டின், 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஸ்கூட்டரை பரிசாக வழங்க உள்ள மாநிலம் எது? 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஸ்கூட்டரை பரிசாக வழங்க உள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அசாம். பிரான்ஸ் நாட்டின் உயரிய லெஜின் ஆஃப் ஹானர் விருது எந்த இஸ்ரோ விஞ்ஞானிக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, லலிதாம்பிகா. அடுத்த கொஸ்டின், எந்த பெயரில் மலிவு விலையில் கோதுமை மத்திய அரசால் விற்கப்படுகிறது? எந்த பெயரில் மலிவு விலையில் கோதுமை மத்திய அரசால் விற்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரத். அடுத்த கொஸ்டின், 22.23 லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றி கின்னஸ் உலக சாதனை படைத்த இந்திய நகரம் ஏது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அயோத்தி. 39வது கொஸ்டின், தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவ்தாஸ் மீனா. 40வது கொஸ்டின், தமிழக காவல்துறையின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சங்கர் ஜிவால். 41வது கொஸ்டின், யாருடைய பிறந்த தினமான ஜூன் 3ஆம் தேதி சுய உதவி குழு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கருணாநிதி. அடுத்த கொஸ்டின், அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டத்தில் 2வது முறையாக உரையாற்றிய முதல் இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நரேந்திர மோடி. அடுத்த கொஸ்டின், ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டியில் அதிக சதம் அடித்து சாதனை படைத்த வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, விராட் கோலி. 44வது கொஸ்டின், 72வது பிரபஞ்ச அழகியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஷைனிஸ் ஃபிளாசியோஸ். அடுத்த கொஸ்டின், 15வது மத்திய நிதி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சஞ்சீவ் ராஜாராம். அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் எந்த மாநிலம் சிறப்பு அந்தஸ்து வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியது? சமீபத்தில் எந்த மாநிலம் சிறப்பு அந்தஸ்து வழங்க
மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பீகார். 47வது கொஸ்டின். உலகின் முதல் 3D அச்சு தொழில்நுட்ப கோயில் எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது? உலகின் முதல் 3D அச்சு தொழில்நுட்ப கோயில் எங்கு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தெலுங்கானா. 48வது கொஸ்டின். உலக ஹிந்து மாநாடு எங்கு நடைபெற்றது? உலக இந்து மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, தாய்லாந்து. 49வது கொஸ்டின். டேவிஸ் கோப்பை ஆடவர் டென்னிஸ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? டேவிஸ் கோப்பை ஆடவர் டென்னிஸ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இத்தாலி. தேஜஸ் லகுரக போர் விமானத்தில் பறந்த முதல் பிரதமர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த கொஸ்டின். சமீபத்தில் நவம்பர் 25 அசைவம் இல்லாத தினமாக அறிவித்த மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். அடுத்த கொஸ்டின். 13வது ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆஸ்திரேலியா. அடுத்த கொஸ்டின். நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் எவ்வளவு தொலைவுக்கு நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 8 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின். போர் மற்றும் ஆயுத மோதல்கள் சூழலில் சுற்றுச்சூழல் சுரண்டலை தடுக்கும் சர்வதேச தினம் எது? சுற்றுச்சூழல் சுரண்டலை தடுக்கும் சர்வதேச தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நவம்பர் 6. அடுத்த கொஸ்டின். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உரிமை என்ற பிரச்சாரம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு உரிமை என்ற பிரச்சாரம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரப்பிரதேசம். 56வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டு சிறந்த வீரருக்கான பேலன் தோர் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, லயோனல் மெஸ்ஸி. அடுத்த கொஸ்டின். அயலக தமிழர்களுக்கான கட்டணம் இல்லா தொலைபேசி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? அயலக தமிழர்களுக்கான கட்டணம் இல்லா தொலைபேசி மையம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை. அடுத்த கொஸ்டின். 2023ஆம் ஆண்டுக்கான JCB இலக்கிய பரிசை வென்ற தமிழ் எழுத்தாளர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருமாள் முருகன். அடுத்த கொஸ்டின். நிலவு குடிச்ச சிம்மங்கள், அதாவது நில ஒளியை குடித்த சிங்கங்கள் என்பது யாருடைய சுயசரிதை நூலாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோம்நாத். தேசிய அரசியலமைப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நவம்பர் 26. தேஜஸ் போர் விமானத்தை எந்த நிறுவனம் தயாரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, HAL நிறுவனம். அனைத்து தெருநாய்களுக்கும் கருத்தடை செய்து தடுப்பூசி போட்ட உலகின் முதல் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பூட்டான். சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பில் 95வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலி. எந்த IIT கழிவு நீரில் இருந்து மாசுக்களை அகற்றுவதற்கான பயனுள்ள ஏரோஜெல் உறிஞ்சிகளை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை IIT. 13வது தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பஞ்சாப். அடுத்த கொஸ்டின். தற்போது உருவான மிக்ஜாம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மியான்மர்.
ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டுள்ள முதல் இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, டயானா எடுல்ஜி. இந்தோ ஜெர்மனி இளம் தலைவர்கள் மாநாடு எங்கு தொடங்கியது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பெங்களூர். கோல் மீன் எந்த மாநிலத்தின் மாநில மீனாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். ஆப் ட்ரூத் மொபைல் செயலியை உருவாக்கிய அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னை ஐஐடி. அடுத்த கொஸ்டின், செக் தி பேக்ஸ் என்னும் புதிய சேவையை அறிமுகம் செய்த அமைப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வாட்ஸ்அப். யுனெஸ்கோ அறிவித்த இந்தியாவின் முதல் இலக்கிய நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குவாலியர். 73வது கொஸ்டின், நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகளை கொண்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உத்தரப்பிரதேசம். 74வது கொஸ்டின், கள ஆய்வில் முதல்வர் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 75வது கொஸ்டின், 5வது உலக திருக்குறள் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமெரிக்கா. 76வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள முகல் தோட்டம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமிர்த தோட்டம். 77வது கொஸ்டின், இந்தியாவிலேயே பெண்கள் வாழ்வதற்கான மிக சிறந்த நகரமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சென்னை. 78வது கொஸ்டின், தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையங்களுக்கான முதல் விருது பெற்ற காவல் நிலையம் ஏது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருப்பூர் வடக்கு காவல் நிலையம். 79வது கொஸ்டின், கல்லூரி மாணவிகளுக்கு மாதவிடாய் விடுமுறையை எந்த மாநில அரசு கட்டாயமாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேரளா. 80வது கொஸ்டின், 2022ஆம் ஆண்டின் உலகளாவிய போட்டித்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 101வது இடம். 81வது கொஸ்டின், கால்நடைகளை பாதுகாக்கும் வகையில் கன்று பாதுகாப்பு பெட்டக திட்டம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? கால்நடைகளை பாதுகாக்கும் வகையில் கன்று பாதுகாப்பு பெட்டக திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. 82வது கொஸ்டின், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்திய மாநில அரசு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர். 83வது கொஸ்டின், அலுவல் மொழி மண்டல மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? அலுவல் மொழி மண்டல மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவனந்தபுரம். 84வது கொஸ்டின், கம் லெட்ஸ் ரன் என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மா. சுப்பிரமணியன். 85வது கொஸ்டின், அவையில் உரையாற்ற ஆளுநருக்கு உரிமை கொடுக்கப்பட்ட சட்டப்பிரிவு ஏது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 175 மற்றும் 176. 86வது கொஸ்டின், என் வெளி விண்வெளி என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உதயகீர்த்திகா. 87வது கொஸ்டின், உலகின் மிக உயரமான போர் முனையான சியாச்சினில் பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிவா சௌஹான். 88வது கொஸ்டின், ஆசியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனால. 89வது கொஸ்டின், இந்தியாவிலேயே முதல் முறையாக பசுமை காலநிலை மாற்ற நிதியை உருவாக்கியுள்ள மாநிலம் ஏது?
ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. 90வது கொஸ்டின், இந்தியாவின் 78வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கௌஸ்தவ் சட்டார்ஜி. 91வது கொஸ்டின், நாசாவின் தலைமை தொழில்நுட்ப நிபுணராக நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ சி சரண்யா. 92வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த நாட்டின் கடைசி அரசர் கான்ஸ்டன்டின் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கிரீஸ் நாட்டின். 93வது கொஸ்டின், குளோபல் சவுத் என்ற பெயரிலான உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. 94வது கொஸ்டின், நீலக்கொடி கடற்கரை தகுதியை எந்த நாடு வழங்கி வருகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டென்மார்க். 95வது கொஸ்டின், நேதாஜியின் பிறந்த தினம் ஜனவரி 23. இது எந்த நாளாக கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி தைரிய தினம். 96வது கொஸ்டின், 2022ஆம் ஆண்டில் இந்தியாவின் சிறந்த காவல் நிலையமாக எந்த காவல் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்கா காவல் நிலையம். 97வது கொஸ்டின், நீருக்கு அடியில் பயணிக்கும் இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை எங்கு அமைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொல்கத்தா. 98வது கொஸ்டின், மாநில நீர்வளத்துறை அமைச்சர்களின் முதலாவது தேசிய மாநாடு எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி போபால். 99வது கொஸ்டின், இந்தியாவின் 79வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த சென்னை வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பிரணேஷ். 100வது கொஸ்டின், 11வது தேசிய குளிர்கால திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி மணாலில. 101வது கொஸ்டின், மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மிஷன் சக்தி என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடிஷால. 102வது கொஸ்டின், டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் கடற்படை அணிக்கு தலைமை ஏற்கும் பெண் விமானி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திஷா அம்ரித். 103வது கொஸ்டின், இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி போபால்ல. 104வது கொஸ்டின், அரசின் எந்த உதவியும் பெறாத ஏழை பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை தரும் திட்டம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி புதுச்சேரியில. 105வது கொஸ்டின், 2023ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது பெறும் தமிழக பாடகி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாணி ஜெயராம். 106வது கொஸ்டின், சமீபத்தில் எந்த கிரகத்தில் 12 புதிய நிலாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி வியாழன் கிரகத்தில். 107வது கொஸ்டின், உலகின் தலைச்சிறந்த மாணவர் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நடாஷா பெரியநாயகம். 108வது கொஸ்டின், மத்திய அரசின் ரக்ஷா மந்திரி விருது பெற்ற தமிழக மாணவி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வி.ஏ. ஜென்னி. 109வது கொஸ்டின், உலக குத்துச்சண்டை தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? உலக குத்துச்சண்டை தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி 3வது இடம். 110வது கொஸ்டின், 3 கிராமிய விருதுகளை வென்றுள்ள ஒரே இந்தியர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிக்கி கேஜ். 111வது கொஸ்டின். தமிழகத்தை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் எந்த மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட். 112வது கொஸ்டின். நாட்டின் மிக நீண்ட விரைவு சாலை எந்த இரு நகரங்களுக்கு இடையே அமைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி டெல்லி டு மும்பை. 113வது கொஸ்டின். இஸ்ரோ நாசாவின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிசார். 114வது கொஸ்டின். ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கால. 115வது கொஸ்டின். துருக்கி மற்றும் சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க இந்தியாவால் தொடங்கப்பட்ட நடவடிக்கை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆப்ரேஷன் தோஸ்த். 116வது கொஸ்டின். இந்தியாவின் வடக்கு எல்லையில் அமைந்துள்ள கிராமங்களின் விரிவான மேம்பாட்டுக்காக அறிவிக்கப்பட்ட புதிய திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒளிரும் கிராமங்கள் திட்டம். 117வது கொஸ்டின். ரஞ்சி கோப்பையில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி சௌராஷ்டிரா. 118வது கொஸ்டின். சிவசிருஷ்டி என்ற பெயரிலான கருத்தியல் பூங்கா எங்கு அமைக்கப்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரால. 119வது கொஸ்டின். 3 ஃபார்மட்டுகளிலும் 25,000 ரன்களை அதிவேகமாக எட்டிய வீரர் என்ற புதிய உலக சாதனையை படைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ விராட் கோலி. 120வது கொஸ்டின். உலகின் நிலத்தடி நீரை அதிகம் பயன்படுத்தும் எத்தனையாவது நாடாக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 3வது நாடாக. சாதிய பாகுபாட்டுக்கு தடை விதித்துள்ள அமெரிக்காவின் முதல் நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சியாட்டில். 122வது கொஸ்டின். எந்த நாட்டில் இருந்து 12 சிவிங்கி புலிகள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி தென்னாப்பிரிக்காவிலிருந்து. 123வது கொஸ்டின். 21வது ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் ஆடவர் பிரிவில் தங்கம் வென்ற அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாகிஸ்தான். 124வது கொஸ்டின். சுவாமி தயானந்த சரஸ்வதியின் எத்தனையாவது பிறந்த தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி 200வது பிறந்த தினம். 125வது கொஸ்டின். உலகிலேயே 2வது முறையாக எந்த நாடு விரைவு சாலையின் விலங்குகளுக்கென வழித்தடங்களை ஏற்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா. 126வது கொஸ்டின். 2023ஆம் ஆண்டிற்கான ஏபிஜே அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி டி.கே. ரங்கராஜனுக்கு. 127வது கொஸ்டின். நிதி ஆயோக்கின் புதிய சிஇஓவாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ PVR சுப்பிரமணியம். 128வது கொஸ்டின். ஐநா பொது சபையின் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 193 நாடுகள். அடுத்த கொஸ்டின். சமீபத்தில் எந்த மாநிலத்தின் குண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின். நாட்டில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு. சரக்கு சேவை வரி GST கவுன்சிலின் 49வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. இந்தியாவின் மிக பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கர்நாடகா.
21வது ஆசிய ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சென்னையில். யூடியூபின் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்ட இந்திய வம்சாவளி யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நீல் மோகன். சமீபத்தில் சோனியா கோகனி எந்த உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத் உயர்நீதிமன்றம். நாட்டின் தலைநகரான டெல்லியில் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் மேயர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷெல்லி ஓபராய். அடுத்த கொஸ்டின், திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தை கடைபிடித்து அதிக நெல் மகசூல் பெற்றமைக்காக வழங்கப்படும் விருது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது. அடுத்த கொஸ்டின், உலகிலேயே முதல் முறையாக உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மோப்பம் பிடிக்கும் ரோபோக்களை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இஸ்ரேல். 39வது கொஸ்டின், 139வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் முறையாக நடைபெற்ற ஃபார்முலா இ கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜூன் எரிக் வெர்க்னே. 140வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் முறையாக லித்தியம் இருப்பு எங்கு கண்டறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜம்மு மற்றும் காஷ்மீர். அடுத்த கொஸ்டின், டஸ்ட்லிக் 2023 என்னும் கூட்டு இராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும். 142வது கொஸ்டின், கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய கடற்படை எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சீஷெல்ஸ் நாட்டுடன். அடுத்த கொஸ்டின், மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பிப்ரவரி 24. உலகின் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 87வது இடம். 145வது கொஸ்டின், ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தஜிந்தர் பால் சிங். 146வது கொஸ்டின், உலகின் மோசமான ஓட்டுநர்கள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 4வது இடம். 147வது கொஸ்டின், தனிநபர் இடையிலான எல்லை கடந்த எண்ம பரிவர்த்தன வசதியை இந்தியா தொடங்கியுள்ள முதல் நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சிங்கப்பூர். 148, பிரிட்டனின் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மன்மோகன் சிங். 149, மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறைக்கு ஒப்புதல் அளித்த முதல் ஐரோப்பிய நாடு எது? ஆன்சர் ஸ்பெயின். 150வது கொஸ்டின், எந்த மாநிலத்தில் மத சடங்குகளுக்காக முதல் முறையாக இயந்திர யானை பணியமர்த்தப்பட்டது? ஆன்சர் கேரளா. 151வது கொஸ்டின், நாட்டில் எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 14வது இடம். 152, சர்வதேச புக்கர் விருதுக்கான பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்ற முதல் தமிழக எழுத்தாளர் யார்? ஆன்சர் பெருமாள் முருகன். 153, தங்க கடத்தலில் எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் கேரளா. 154, அவள் என்ற புதிய திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 155,
பிரதமர் மித்ரா பூங்காவுக்காக தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் விருதுநகர். 156 சர்வதேச காசநோய் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வாரணாசி. 157 A Matter of the Heat Education in India என்ற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் அனுராக் பெஹர். 158 ஐக்யூ ஏரின் உலகின் மாசுபட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 8வது இடம். 159 2023 ஆண்டுக்கான இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்றவர் யார்? ஆன்சர் ஜான் ஃபோஷே. 160 G20 கல்வித்துறை கூட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ அமிர்தரஸ். 161 சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உலக சிறுதானியங்கள் அதாவது ஸ்ரீ அன்னம் என்ற மாநாட்டை எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் டெல்லியில். 162 எந்த மாநில அரசு புதிய நக்சல் ஒழிப்பு கொள்கையை வகுத்துள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். உலக தண்ணீர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் மார்ச் 22. 164 84வது சீனியர் தேசிய டேபிள் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் சத்தியன். 165 G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. 166 2022 ஆண்டிற்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் லயோனல் மெஸ்ஸிக்கு. 167 உலகின் முதல் மூங்கில் சாலையோர தடுப்பு எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுகின்றது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 168 மெகா பூஷா கிருஷி வியான் மேளா என்ற திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லியில். 169 தேசிய விமானப்படையின் தாக்குதல் பிரிவில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் தளபதி யார்? ஆன்சர் பி ஷாலிசா ராமி. 170 சிறந்த அங்கக வேளாண் விவசாயிக்கு எந்த விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நம்மாழ்வார் விருது. 171 எந்த நாட்டின் எல்லையில் பசுமை ஹைட்ரஜன் எரிசக்தி ஆலையை அமைக்க இந்திய இராணுவம் திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் சீனா. 172 9வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சி துபாயில். 173 தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டி குஷ்பு. 174 நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மோட்டார் வாகன உற்பத்தி துறையின் பங்களிப்பு எத்தனை சதவிகிதம்? ஆன்சர் பி 7.1%. 175 ஷின்யூ மைத்ரி என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு விமானப்படை பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவுக்கும் ஜப்பானிற்கும் ஷின்யூ மைத்ரி. 176 நியூயார்க் மாவட்ட நீதிமன்றத்தின் முதல் இந்திய அமெரிக்க நீதிபதி யார்? ஆன்சர் அருண் சுப்பிரமணியம். 177 ஆயுத இறக்குமதியில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் முதலிடம். 178வது கொஸ்டின் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லியில்.
179 உலக வங்கியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய அமெரிக்கர் யார்? ஆன்சர் அஜய் பங்கா. 180 சர்வதேச பூஜ்ஜிய பாகுபாடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் மார்ச் 1. 181 இந்தியா இறைச்சி ஏற்றுமதியில் உலக அளவில் எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் சி 8வது இடம். 182 உலக அளவில் அதிக எண்ணிக்கையிலான காசநோய் பாதிப்பை கொண்ட நாடு ஏது? ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியா. 183 இந்தியாவில் எந்த ஆண்டுக்குள் பறக்கும் டாக்ஸிகள் பயன்பாட்டுக்கு வர உள்ளது? ஆன்சர் சி 2028க்குள். 184 உலகின் மிக நீளமான ரயில் நடைமேடை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ கர்நாடகா. 185 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் தாய்லாந்து. 186 ஷி ஜின்பிங் சீன அதிபராக எத்தனையாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் 3வது முறையாக. 187 சமீபத்தில் லா பெரூஷ் கடற்படை போர் பயிற்சி எந்த நாட்டின் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் பிரான்ஸ் கடற்படை. 188 அஃபின்டெக்ஸ் 2023 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா. இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா. 189 ஆசிரியர்களுக்கு இலவச கையடக்க கணினி வழங்கும் திட்டத்தை எந்த மாநிலம் அறிவித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 190 புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்குள் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 5 ஆண்டு. 191 கீரா 100 என்னும் 2 தொகுப்பு நூல்களை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வெங்கையா நாயுடு. 192 தமிழகத்தில் பூம்புகார் விருதுகள் யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் கைவினைஞர்களுக்கு. 193 ஹாக்கி இந்தியா அமைப்பின் 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஹார்திக் சிங்க்கு. 194 2023ஆம் ஆண்டிற்கான உலக பருவநிலை பாதுகாப்பு மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் துபாயில். 195 ஒபெக் பிளஸ் கூட்டமைப்பின் புதிய உறுப்பினராக எந்த நாடு இணைய உள்ளது? ஆன்சர் பிரேசில். 196 நாட்டில் இதுவரை மொத்தம் எத்தனை மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 10,000. ககன்யான் திட்டம் எந்த ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2025க்குள். 198 ஐநா பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டின் எத்தனையாவது பதிப்பு துபாயில் நடைபெற்றது? ஆன்சர் 28வது பதிப்பு. 199 காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்வு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வாரணாசியில். 200 இந்திய கடற்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் டிசம்பர் 4. சமீபத்தில் பிரதமர் மோடி எங்கு அமைக்கப்பட்டுள்ள சத்ரபதி சிவாஜி சிலையை திறந்து வைத்தார்? ஆன்சர் மகாராஷ்டிராவில். அடுத்த கொஸ்டின் 202வது கொஸ்டின்.
உலகிலேயே எந்த நாட்டில் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகமாக உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியா. 203வது கொஸ்டின். ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் பின்வர் எந்த பதக்கத்தை வென்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெள்ளி பதக்கம். 204வது கொஸ்டின். ஜூனியர் ஆடவருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, கோலாலம்பூர். 205வது கொஸ்டின். சமக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் டி, தெலுங்கானா மாநிலத்தில். 206வது கொஸ்டின். தெலுங்கானா மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் சி, அனுமுல்லா ரேவந்த் ரெட்டி. 207. எந்த நாட்டுக்கு வேளாண் துறை நவீனமயமாக்கலுக்காக இந்திய அரசு சார்பில் ரூபாய் 2084 கோடி கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, கென்யா. 208. உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் ஏ, 32வது இடம். 209. மக்கள் சிந்தனை பேரவையின் பாரதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஏ, ஆரா வெங்கடாச்சலபதிக்கு. 210. யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இந்தியாவின் எந்த நடனம் சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டி, கர்பா. 211. சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் டி, டிசம்பர் 9. 212. முப்படை தளபதி விபின் ராவத் நினைவு தூண் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி, குன்னூர்ல. 213. விஷ்ணு தேவ் சாய் எந்த மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றார்? ஆன்சர் பி, சத்தீஸ்கர் மாநிலத்தின். 214. 2024 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ, தேவி பாரதிக்கு. 215. மென்பொருள் ஏற்றுமதியில் எந்த மாநிலம் நாட்டிலேயே முன்னணி மாநிலமாக திகழ்கிறது? ஆன்சர் பி, தமிழ்நாடு. 216. நாடாளுமன்ற தாக்குதல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் டி, டிசம்பர் 13. 214. உலகின் மிக பெரிய தியான மைதானத்தை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு திறந்து வைத்தார்? ஆன்சர் ஏ, வாரணாசியில். 218. சமீபத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் செம்மொழி பூங்கா அமைக்க எங்கு அடிக்கல் நாட்டினார்? ஆன்சர் பி, கோவையில். 219. இந்திய எரிசக்தி வார நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஏ, பெங்களூர்ல. 220. உலக மகிழ்ச்சி குறியீடு 2023 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஏ, 136வது இடம். 221வது கொஸ்டின். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் பி, 2ஆம் இடம். 22வது கொஸ்டின். மாணவர்களை நல்வழிப்படுத்த தமிழகத்தில் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஏ, சிற்பி திட்டம். 223.
மகளிர் T20 உலகக்கோப்பைக்கான ICCயின் மதிப்புமிக்க அணியில் இடம்பெற்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஏ ரிஷா கோஷ். 224. தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஏ மா வெங்கடேசன். 225. மகளிர் உலக குத்துச்சண்டை போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டி டெல்லியில். 226. மகளிர் IPL போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீராங்கனைகளுக்கான ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் டி சானியா மிர்சா. 227. அமெரிக்காவின் முக்கியத்துவம் வாய்ந்த பிரதிநிதிகள் அவை குழுக்களில் நியமிக்கப்பட்ட இந்திய வாழ் அமெரிக்கர்கள் யார்? ஆன்சர் மூன்றும் சரி. யார்னா பிரமீளா ஜெயபால், அமிபெரா, ராஜா கிருஷ்ணமூர்த்தி. 228. எந்த மாநிலத்தின் பத்ரா மேலணை திட்டத்திற்கு பட்ஜெட்டில் ரூபாய் 5300 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பி கர்நாடகா. 229. அமெரிக்க தேசிய பொறியியல் அகாடமியின் சர்வதேச உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் யார்? ஆன்சர் டி RI சுஜித். 230. ISSF உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஏ எகிப்தில். 231. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் 6வது முறையாக கோப்பையை வென்ற அணி எது? ஆன்சர் பி ஆஸ்திரேலியா. 232. இந்தியாவின் முதல் நேஷனல் மெட்ரோ ரயில் நாலேஜ் சென்டர் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் ஏ புதுடெல்லியில். 233. பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக இமைகள் என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி தமிழ்நாடு. 234. பிரதமர் மோடிக்கு எந்த நாட்டின் மிக உயரிய ஆர்டர் ஆஃப் தி நைல் விருது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி எகிப்து நாட்டின். 235. இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் காவல் பிரிவு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி சென்னையில். 236. எந்த மாநிலத்தின் இலவச மின்சாரம் அதாவது கிரகஜோதி என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி கர்நாடகாவில். 237. 2023 ஆண்டுக்கான நேஷனல் ஜியோகிராஃபின் சிறந்த புகைப்படத்துக்கான விருதை வென்றவர் யார்? ஆன்சர் டி கார்த்திக் சுப்ரமணியம். 238. மகாராஷ்டிரா மாநிலத்தின் எந்த நகரம் சத்ரபதி சம்பாஜி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ அவுரங்காபாத். 239. ICCயின் 8வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி தென்னாப்பிரிக்காவில். 240. இராணுவத்துக்கு நிதி ஒதுக்குவதில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பெற்றுள்ளது? ஆன்சர் சி 3ஆம் இடம். 241வது கொஸ்டின். 12வது உலக இந்தி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஏ ஃபிஜி தீவில். 232. உலக அளவில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் ஏ லண்டன். 234. நாட்டிலேயே இளநிலை மருத்துவ படிப்பில் அதிக MBBS இடங்கள் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் டி தமிழ்நாடு.
244 விமான நிலைய ஒருங்கிணைந்த முடிவு என்னும் புதிய மென்பொருள் எந்த விமான நிலையத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, சென்னை விமான நிலையம். 245 உலக தாய்மொழிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பிப்ரவரி 21. 246 பிரகதி எனப்படும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அடிப்படையிலான திட்டத்தின் எத்தனையாவது கூட்டம் பிரதமர் தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது? ஆன்சர் 41வது. 247 இந்திய ஆடவர் குத்துச்சண்டை அணியின் புதிய பயிற்சியாளர் யார்? ஆன்சர் டி, சி.ஏ. குட்டப்பா. 248 ஈகிள் 44 என்பது எந்த நாட்டின் முதல் சுரங்க விமான படைத்தளம்? ஆன்சர் ஈரான். 249 ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை எத்தனை சதவிகிதமாக உயர்த்தியுள்ளது? ஆன்சர் சி, 6.50%. 250வது கொஸ்டின் அனைத்து புரை சாக்கடைகளிலும் கழிவுகளை அகற்ற ரோபோவை பயன்படுத்தும் முதல் மாநிலம் ஏது? ஆன்சர் பி, கேரளா. 251 பிரான்சில் நடைபெற்ற நோய்சியல் சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் இனியன் பன்னீர்செல்வம். 252 இந்திய தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் பிப்ரவரி 28. 253 பிப்ரவரி 2023 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையான ஹவாகாங் 15 சோதனை செய்த நாடு ஏது? ஆன்சர் வடகொரியா. 254 மத்திய அரசு எந்த ஐஐடியில் செயற்கை வைர ஆய்வகத்தை அமைக்க உள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடியில். 255 எகிப்தில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர். 256 நாட்டிலேயே சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமுள்ள மாநிலம் ஏது? ஆன்சர் கேரளா. 257 சர்வதேச தர கூட்டமைப்பு குறியீட்டில் அங்கீகாரம் வழங்கும் நடைமுறைகளில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 5வது இடம். 258வது கொஸ்டின் காங்கிரஸ் கட்சியின் 85வது மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ராய்ப்பூர். அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மிகப்பெரிய ஹெலிகாப்டர் உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 260 எந்த நாட்டில் கருத்தடை சாதனங்கள் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். 261 உறுப்பு தானம் கோருவதற்கு அதிகபட்ச வயது வரம்பு எவ்வளவாக உள்ளது? ஆன்சர் 65 வயது. 262 திடக்கழிவுகளில் இருந்து ஹைட்ரஜனை உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதல் தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் புனேல. 263 ஷிமோகா விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி எங்கு திறந்து வைத்தார்? ஆன்சர் கர்நாடகால. 264 தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் குஷ்பு. 265 சர்வதேச டென்னிஸ் தரவரிசை பட்டியலில் முதலிடம் வகிப்பவர் யார்? ஆன்சர் நோவக் ஜோகோவிச்.
266 சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற லவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? ஆன்சர் வேலூர். 11வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் மலேசியா. 268 தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை பனை ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தூத்துக்குடி. 269 நாட்டின் உயர்ந்த இலக்கிய அமைப்பான கேந்திர சாகித்ய அகாதமியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மாதவ் கௌசிக். 270 சமீபத்தில் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் கால கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிவகங்கையில். 271 தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம் எந்த மாநகராட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை மாநகராட்சியில். 272 சமீபத்தில் பிரமோஸ் ஏவுகணை எங்கு வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது? எந்த கடல்ல? ஆன்சர் அரபிக்கடல். 273 ஸ்பெயினில் நடைபெற்ற சர்வதேச பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? ஆன்சர் 10 பதக்கங்கள். 274 இந்தியாவில் பட்டம் பெற்றிருந்தால் எந்த நாட்டில் அங்கீகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பி ஆஸ்திரேலியாவில். 275 எத்தனையாவது உலகத்தமிழர் பொருளாதார மாநாடு துபாயில் நடைபெற உள்ளது? ஆன்சர் 9வது. 276 இந்தியாவில் ஏற்படும் உயிரிழப்புகளில் இருதய நோயால் எத்தனை சதவிகிதம் பேர் உயிரிழக்கின்றனர்? ஆன்சர் 28.1%. 277 2022 ஆண்டுக்கான இந்தியாவின் மதிப்புமிக்க பிரபலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ரன்வீர் சிங். 278 எந்த மாநிலத்தின் பசு நல்வாழ்வு ஆணையம் அமைக்கப்படுகின்றது? ஆன்சர் மகாராஷ்டிரா. 279 சமீபத்தில் கதிர்வீச்சு சுனாமியை ஏற்படுத்தும் ஆளில்லா நீர்மூழ்கி படகை எந்த நாடு சோதனை செய்தது? ஆன்சர் வடகொரியா. 280 எந்த மாநிலத்தின் சகசாகி கிராமம் மின்சார தேவைக்கு முழுவதுமாக சூரிய மின்சக்தியை பயன்படுத்தும் கிராமமாக மாறியுள்ளது? ஆன்சர் டி ஒடிஷா. 281 ஆசியான் இந்திய வணிக உச்சி மாநாடு 2023 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கோலாலம்பூர். 282 இந்தியாவின் முதல் ஹெய்ன்ஸ் வைரஸ் மரணம் எந்த மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது? H3N2 வைரஸ் மரணம் எந்த மாநிலத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 283 பிரதமரின் விஸ்வகர்மா கவுன்சில் சம்மான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் கைவினைஞர்கள். 284 சாட்ஜிபெடிக்கு போட்டியாக எர்னி என்னும் மென்பொருளை எந்த நாடு அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் சீனா. 285 2023-24 நிதியாண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தவர் யார்? ஆன்சர் MRK பன்னீர்செல்வம். 286 எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் MP MLA பொறுப்பில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவர்? ஆன்சர் 2 ஆண்டுகளுக்கு மேல். 287 குறைந்த சக்தி கொண்ட ரஷ்யா அணு ஆயுதங்களை எந்த நாட்டுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளது? ஆன்சர் பெலாரஸ். 288
ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் எந்த நாட்டின் இணை சாம்பியனானது? ஆன்சர் இந்தியா. 289 உலக இருமுனை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் மார்ச் 30. 290 இந்தியா புத்தாக்க நிறுவனங்கள் தொடங்குவதில் எத்தனையாவது சிறந்த நாடாக உள்ளது? ஆன்சர் 3வது. 291 யாவ் ஷாங் திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகின்றது? ஆன்சர் மணிப்பூர். 292 பயங்கரவாத நடவடிக்கைகளால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான். 293 சென்னை மியூசிக் அகாடமியின் 2023ஆம் ஆண்டுக்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாம்பே ஜெயஸ்ரீக்கு. 294 இந்தியா முட்டை ஏற்றுமதியில் உலகளவில் எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3வது இடம். 295 குவாட் கூட்டமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லியில். 296 கடல் நீர் மட்டம் உயர்வால் 2100க்குள் பாதிப்புக்கு உள்ளாகும் இந்திய நகரங்கள் எவை? ஆன்சர் சென்னை, கொல்கத்தா. 297 பெண்களுக்கான உலகக்கோப்பை ஸ்னூக்கர் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர் அனுபமா. 298 இந்திய கடற்படையின் பிரம்மாண்ட கூட்டு போர் பயிற்சியான ட்ரோஃபெக்ஸ் 2023 எங்கு தொடங்கியது? ஆன்சர் இந்திய பெருங்கடல். 299 தேசிய அளவில் அங்கக வேளாண்மையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 14வது இடம். 300 பிரமோஸ் ஏவுகணையின் செயல்திறன் பரிசோதிக்கும் புதிய சாதனம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை. 301 ஆசிய செஸ் கூட்டமைப்பின் 2022 சிறந்த வீரர் விருதை வென்ற இந்தியர் யார்? ஆன்சர் குகேஷ். 302 தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான டாடா கன்சல்டன்சி சர்வீஸின் சிஇஓவாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கே கிருத்திவாசன். 303 தேசிய தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் மார்ச் 16. 304 பிரிக்ஸ் வங்கியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தில்மா ருஷெஃப். 305 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எந்த மாவட்டம் நாட்டிலேயே முதலிடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஒடிஷாவில் இருக்க கஞ்சாம் மாவட்டம். 306 சூரிய வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி கட்டடக் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் முறையை எந்த ஐஐடி கண்டுபிடித்துள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. 307 இந்தியாவின் முதல் சூரிய சக்தி கார் எது? ஆன்சர் இவா. 308 83வது அனைத்து இந்திய சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ராஜஸ்தானில். 309 தேசிய இளைஞர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஜனவரி 12. 310 ஆட்டோ எக்ஸ்போ கண்காட்சி 2023 எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நொய்டாவில். 311 இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2023ஆம் ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் கே எஸ் ரவிக்குமாருக்கு.
312 சமீபத்தில் எங்கு அமைக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்ட பூங்காவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார்? ஆன்சர் ஜெய்ப்பூர்ல. 313 தேசிய பறவைகள் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஆன்சர் ஜனவரி 5. 314 உலகின் மிக நீளமான சொகுசு நதி கப்பல் எது? ஆன்சர் கங்கா விலாஸ். 315 முதல் சர்வதேச புத்தக காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னையில். 316 2022 ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது நாவல் பிரிவில் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் தேவி பாரதிக்கு. 317 என்ன பகுதியில் பணியாற்ற ஐநா அமைதிப்படைக்கு முற்றிலும் பெண்கள் அடங்கிய படைப்பிரிவை இந்தியா அனுப்ப உள்ளது? ஆன்சர் அபேக். 318 சமீபத்தில் எந்த மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பீகார். 319 சர்வதேச அளவில் கார்களின் விற்பனையில் 2022 ஆண்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 3வது இடம். 320 சமீபத்தில் பிருத்வி 2 ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஒடிஷால. 321 சௌரிய ஸ்தலம் என பெயரிடப்பட்ட போர் வீரர்களின் நினைவிடம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட்ல. 322 6வது சர்வதேச மசாலா மாநாடு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கிண்டில. 323 எந்த நாட்டில் ஹனிமாது விமான நிலையம் இந்திய நிதி உதவியுடன் மறுகட்டமைப்பு செய்யப்படுகின்றது? ஆன்சர் மாலத்தீவு. 324 ஏரோ இந்திய கண்காட்சி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பெங்களூர். 325 இந்தியா சிவிங்கி புலிகளை பெற எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. 326 இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜய் குமார் ஸ்ரீவஸ்தவா. 327 மாநகர ரோந்து போலீசாருக்காக சாலை விதிகளை மீறுவோருக்காக உருவாக்கப்பட்ட போன் செயலி எது? ஆன்சர் ஈபீட். 328 சிற்பி அறக்கட்டளை சார்பில் கலைஞாயிறு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் மணியம் செல்வனுக்கு. 329 ஆக்டிவ் 2023 என்ற வடகிழக்கு பிராந்திய கலாச்சார திருவிழா எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் சென்னையில். 330 ரன்ச் கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் ஆட்டத்தின் முதல் ஓவரிலேயே ஹாட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் யார்? ஆன்சர் ஜெயதேவ் உனத்கட். 331 இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் எரிக் கார்செட்டி. 332 பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 333 ஒடிஷாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியனானது? ஆன்சர் ஜெர்மனி. 334 மகளிருக்கான முதல் U19 T20 உலகக்கோப்பையில் எந்த அணி சாம்பியனானது? ஆன்சர் இந்தியா. 335 எந்த மாநிலம் ஏழை மற்றும் நடுத்தர பிரிவை சேர்ந்த பெண்களுக்காக மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். 336 தியாகிகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஜனவரி 30. 337
எல்லையில் பயன்படுத்தும் வகையிலான ஆளில்லா விமானத்தை எந்த அமைப்பு வடிவமைத்துள்ளது? ஆன்சர் DRDO என்ற அமைப்பு. 338 நூலகங்களை நிர்வகிக்க எத்தனை உறுப்பினர்கள் கொண்ட மாநில நூலக குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 15 உறுப்பினர்கள். 339 ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் அமெரிக்கா. 340 2021-22 நிதியாண்டில் அதிக அளவு தேர்தல் நன்கொடைகள் பெற்ற கட்சியில் முதலிடம் பிடித்த கட்சி எது? ஆன்சர் பிஜேபி. 341 உள்நாட்டிலேயே கைபேசிகளை பார் ஓஎஸ் என்ற பிரத்யோக இயங்குதளத்தை எந்த ஐஐடி கண்டுபிடித்துள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. 342 தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னையில். 343 குடியரசு தின விழாவில் வேளாண்மை துறையின் சிறப்பு விருது பெற்ற பெண் விவசாயி யார்? ஆன்சர் க வசந்தா. 344 ஆஸ்திரேலிய ஓபனில் கலப்பு இரட்டையர் பிரிவில் சானியா போபண்ணா இணை எத்தனையாவது இடத்தை பிடித்தது? ஆன்சர் 2வது இடம். 345 வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. 346 இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக எந்த மாவட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்லம். 347 சர்வதேச வெப்பக்காற்று பலூன் திருவிழா எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பொள்ளாச்சியில். 348 மாதவிடாய் கால சுகாதார மேலாண்மை இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லியில். 349 அறுவடை திருநாள் எந்த மாநிலத்தில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது? ஆன்சர் அனைத்தும் சரி. பீகார், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா எல்லா இடங்களிலுமே மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுது. 350 ஒரு குழந்தைக்கு மேல் பெற்றால் பெண் ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் சிக்கிம். 351 இந்தியாவின் மரபணு பரிமாற்றம் செய்யப்பட்ட கடுகு பயிர் எது? ஆன்சர் TMH11. 352 சுதந்திர போராட்ட வீராங்கனை அஞ்சலை அம்மாளின் சிலையை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? ஆன்சர் கடலூர். 353 9வது சர்வதேச அறிவியல் திருவிழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஃபரிதாபாத்தில். 354 ஆசிய பார விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் டி சோலைராஜ். 355 கிராண்ட் ஸ்வீஸ் செஸ் போட்டியில் சாம்பியனாகிய முதல் இந்தியர் யார்? ஆன்சர் அனுஷா ஷா. 356 ஐசிசி அறிவித்த உலகக்கோப்பை கனவு அணியில் கேப்டனாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் ரோஹித் சர்மா. 357 உலகளாவிய மீன் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளது? ஆன்சர் 3வது. 358 ஸ்மார்ட் சிட்டி தரவரிசையில் டாப் 10 பட்டியலில் இடம் பிடித்த தமிழக நகரம் எது? ஆன்சர் மதுரை. 359 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு தமிழகத்தில் எந்த விருது வழங்கப்படுகின்றது? ஆன்சர் அம்பேத்கர் விருது. 360 எந்த மாநிலம் பசுக்கள் கணக்கெடுப்பை தொடங்க உள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். 361 79வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கியது?
ஆன்சர் சென்னையில். 362. தமிழகத்தில் உள்ள கூர்நோக்கு இல்லங்களை மேம்படுத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் நீதிபதி கே சந்துரு தலைமையில். 363. 2023 ஆண்டிற்கான கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 364. அண்டார்டிகாவில் இருந்து பிரிந்துள்ள உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை எது? ஆன்சர் பி A23A. 365. அமிர்த வாடிகா தோட்டம் மற்றும் அமிர்த மகோத்சவ நினைவகம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. 366. எந்த ஐஐடி இந்தியாவுக்கு வெளியே தனது முதல் வளாகத்தை தொடங்கியது? ஆன்சர் சென்னை ஐஐடி. 367. பழங்குடியினர் பெருமை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் நவம்பர் 15. 368. தமிழக அரசின் சார்பில் முன்னாள் பிரதமர் VP சிங் சிலை எங்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னையில். 369. உலக உணவு இந்தியா 2023 என்ற கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுடெல்லியில். 370. உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப்பில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? ஆன்சர் பங்கஜ் அத்வானி. 371. வங்கக்கடலில் உருவான மைதிலி புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் மாலத்தீவு. 372. எங்கு சச்சின் டெண்டுல்கருக்கு சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மும்பையில். நம்ம சாலை செயலி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 374. காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் காமகோடி. 375. மித்ரா சக்தி என்ற கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து மேற்கொள்கிறது? ஆன்சர் இலங்கை. 376. எந்த ஆண்டுக்குள் இந்திய ரயில்வே 3000 ரயில்கள் இயக்க இலக்கு நிர்ணயம் செய்துள்ளது? ஆன்சர் 2027க்குள். 377வது கொஸ்டின். 38வது தேசிய தடகள போட்டியில் தேசிய சாதனை படைத்த தமிழக வீரர் யார்? ஆன்சர் ஆர் ஜிதின். 378. 2023 ஆண்டுக்கான ஐநாவின் பருவநிலை மாற்ற மாநாடு எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகத்தில். 379. பிரணாப் மை ஃபாதர் எ டாட்டர் ரெமம்பர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஷர்மிஸ்தா முகர்ஜி. 380. இந்திய சினிமாவுக்கான சிறந்த அடையாளம் என்ற விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் மாதுரி தீட்சித். 381. புதிதாக தீவிரவாத தடுப்பு பிரிவு தொடங்க உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. 382. 2023 ஆண்டுக்கான பிரிட்டிஷ் அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட எழுத்தாளர் யார்? ஆன்சர் நந்தினி தாஸ். 383. இந்தோ பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு இடம்பெற்ற நாடுகளின் அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சான் பிரான்சிஸ்கோல. 384. 10வது ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஜகார்த்தால. 385. அதிபயங்கர புலவா ஏவுகணையை சோதனை செய்த நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. 386. தனியார் வேலை வாய்ப்புகளில் சொந்த மாநிலத்தவருக்கு 75% இடஒதுக்கீடு சட்டம் இயற்றிய மாநிலம் எது? ஆன்சர் ஹரியானா. 387. 22வது ஆசிய மாஸ்டர்ஸ் தடகள போட்டியில்
தங்கம் வென்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் சுப்பிரமணியன். 388. நீண்ட நாட்களாக வழக்கறிஞராக பணியாற்றி வரும் நபர் என்ற பெருமையை பெற்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளவர் யார்? ஆன்சர் பாலசுப்பிரமணிய மேனன். 389. மைத்தேயி சமூகத்தினர் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையவர்? ஆன்சர் மணிப்பூர். 390. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியா எந்த பதக்கத்தை வென்றுள்ளது? ஆன்சர் வெள்ளிப்பதக்கம். 391. 79வது தேசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் யார்? ஆன்சர் வேலவன் செந்தில்குமார். 392. ஐரோப்பிய யோகாசன போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வம்சாவளி சிறுவன் யார்? ஆன்சர் ஈஸ்வர் சர்மா. 393. ஹலால் தர சான்று பெற்ற பொருட்கள் விற்க தடை செய்த மாநிலம் எது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். 394. ஏடிபி ஃபைனல்ஸ் 2023 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் யார்? ஆன்சர் நோவக் ஜோகோவிச். 395. விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் திட்டத்தை எத்தனை ஆண்டுகள் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது? ஆன்சர் 3 ஆண்டுகள். 396. பிரிட்டன் நுழைவு இசைவு பெறும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் இந்தியா. 397. உலகின் மிகப்பெரிய ஒற்றைத்தள சூரிய மின் நிலையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அபுதாபி. 398. 90வது தேசிய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னையில். 399. நாம் 200 மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? ஆன்சர் இலங்கையில். 400வது கொஸ்டின். ஆஸ்ட்ரா ஹிண்ட் 23 என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும். 401வது கொஸ்டின். இந்தியா நேபாள இராணுவ கூட்டு பயிற்சி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். 402. வங்கக்கடலில் உருவான மிக்ஜாம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? ஆன்சர் மியான்மர். 403. இந்தியாவில் அதிக விலையில் பெட்ரோல் விற்பனை செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் ராஜஸ்தான். 404. சட்டப்பேரவை செயலர் கி சீனிவாசனுக்கு எத்தனை ஆண்டுகள் பணி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 3 ஆண்டுகள். 405. உலக எய்ட்ஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் டிசம்பர் 1. 406. உலகளாவிய புத்தாக்க கண்டுபிடிப்பு குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 41வது இடம். 407. எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் இளைஞர் வாக்காளர் விழிப்புணர்வு தூதராக சுரேஷ் ரெய்னா நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். 408. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் கோபால சுந்தரராஜ். 409. உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. 410. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன்கள் மீதான வட்டி விகிதம் எத்தனை சதவிகிதமாக உள்ளது? ஆன்சர் 6.50%. 411. 13வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் ஆனது? ஆன்சர் நெதர்லாந்து. 412. எந்த நிறுவனம் ஜெமினி எனும் ஏஐ மாடலை அறிமுகம் செய்துள்ளது? ஆன்சர் கூகுள். 413.
எந்த ஆண்டுக்குள் நிலவுக்கு இந்தியாவில் இருந்து முதல் முறையாக விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட உள்ளனர்? ஆன்சர் 2040 ஆண்டுக்குள். 414 பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 7வது இடம். 415 யுவநிதி திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கர்நாடகா. 416 சமீபத்தில் இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கிடையான உறவை வலுப்படுத்தும் தொலைநோக்கு ஆவணம் ஏற்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஓமன். 417 விஜய் திவாஸ் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகின்றது? ஆன்சர் டிசம்பர் 16. 418 ஒடிஷா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் சதீஷ்குமார். 419 எந்த மாநிலத்தில் லட்சுமி சேவை தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஒடிஷா. 420 உலகின் மிக பெரிய வைர வர்த்தக மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத்தில். 421 15வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் NK சிங். 422 இந்தியாவின் கோடீஸ்வர முதலமைச்சர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஜெகன்மோகன் ரெட்டி. 423 தமிழகத்தில் 2023 ஆண்டிற்கான சிறந்த திருநங்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஐஸ்வர்யாக்கு. 424 வடகிழக்கு மாநிலங்களுக்கான முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம்ல. 425 ஃபோர்ப்ஸ் இதழ் வெளியிட்ட ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் முகேஷ் அம்பானி. 426 தேசிய கல்வி திட்டம் எத்தனையாவது முறையாக மாற்றி அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் 5வது முறை. 427 2022 உறுப்பு தானத்தில் முன்னிலையில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தெலுங்கானா. 428 நாட்டின் காகித பயன்பாடு இல்லாத முதல் நீதிமன்றம் எது? ஆன்சர் ஏ வாஷி நீதிமன்றம், மகாராஷ்டிரா மாநிலத்தில். 429 சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் ராஜ் சுப்பிரமணியத்துக்கு. 430 2023 ஆண்டுக்கான மிஸ் இந்தியா அழகி பட்டத்தை வென்றவர் யார்? ஆன்சர் நந்தினி குப்தா. 431 உலகின் பணக்கார நகரங்களின் பட்டியலில் 2023 முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் நியூயார்க். 432 இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான நகரம் எது? ஆன்சர் சென்னை. 433 இந்திய விமானப்படையின் வாயு சேனா பதக்கம் பெற்ற முதல் பெண் கமாண்டர் யார்? ஆன்சர் தீபிகா மிஸ்ரா. 434 நாட்டின் முதல் எண்ம அறிவியல் பூங்கா எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திருவனந்தபுரம். 435 காசி தெலுங்கு சங்கமம் எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் வாரணாசி. உலகின் 2வது மிக ஆழமான கடல் பள்ளம் எந்த நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் மெக்சிகோல. 437 தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய இராணுவ ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் சந்தீப் சிங். 438 எந்த ஐஐடி இரத்த நாளங்களின் பாதிப்பை அறிய நவீன உபகரணத்தை உருவாக்கி உள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. 439 ஹெல்ப் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரகாண்ட். 440 சமீபத்தில் எந்த மாநிலத்தில் 11,000க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் கின்னஸ் சாதனை படைத்துள்ளனர்?
ஆன்சர் அசாம். 441. இந்தியாவில் எத்தனை தேசிய கட்சிகள் உள்ளன? ஆன்சர் 6. 442. முதல் முறையாக சாலை பாதுகாப்பு வாரியம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உபி சிங் தலைமையில். 443. தேசிய கடல்சார் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏப்ரல் 5. 444. மங்கள் பாண்டேவின் எத்தனையாவது நினைவு தினம் இந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது, இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் 166வது நினைவு தினம். 445. சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குஜராத்தில். 446. பென்குயின் 3 என்ற வானிலை ஆய்வு செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியது? ஆன்சர் சீனா. 447. உலக செஸ் ஆர்மகடான் ஆசியா அண்ட் ஓசியானியா போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர் டி குகேஷ். 448. நாட்டோவின் 31வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் பின்லாந்து. 449. அமெரிக்கா வெளியுறவு அமைச்சகத்தின் துணை அமைச்சர் பொறுப்பில் நியமிக்கப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? ஆன்சர் ரிச்சர்ட் வர்மா. 450. ஐநா சபையின் உயர் அமைப்பான புள்ளியியல் ஆணைய உறுப்பினராக இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் 4 ஆண்டுகளுக்கு. 451. உலகின் செல்வாக்கு மிகுந்த நபர்கள் பட்டியலில் 2023 முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் ஷாருக் கான். 452. இந்தியாவில் முதல் முறையாக சர்வதேச சர்ஃபிங் ஓபன் போட்டி எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் மாமல்லபுரம். 452. கிராமப்புற வீடுகளுக்கு 100% குடிநீர் இணைப்பு வழங்கியமைக்காக எந்த மாவட்ட ஆட்சியர் ஆர்த்திக்கு பிரதமர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காஞ்சிபுரம். 454. தாவர பூஞ்சை தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட உலகின் முதல் நபர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் இந்தியா. 455. இந்தியாவில் அதிக நீர்நிலைகள் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் மேற்கு வங்காளம். 456. இந்தியாவின் 25வது மகளிர் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்த தமிழக வீராங்கனை யார்? ஆன்சர் சவிதா ஸ்ரீ. 457. கிராமப்புற பள்ளிகளுக்கான மெய்நிகர் அடிப்படையிலான கல்வி மாதிரியை எந்த ஐஐடி உருவாக்கியுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. 458. சமீபத்தில் டிஜிட்டல் ஹவுஸ் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 459. இந்தியாவில் முதல் முறையாக நீருக்கடியில் மெட்ரோ எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. 460. உலக மலேரியா தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏப்ரல் 25. 461. ஸ்பெயினில் மாட்ரிட் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளார்? ஆன்சர் 2ஆம் இடம். 462. ஸ்லினக்ஸ் 2023 என்பது இந்தியா இலங்கை இடையிலான எந்த பயிற்சி? ஆன்சர் கடற்சார் பயிற்சி. 463. எந்த நாட்டில் சமூக ஊடகங்களில் சிறுவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. 464. ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் இந்தியாவின் சாதகமான சுகாதாரம் 2023 என்ற மாநாடு எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் புதுடெல்லியில். 465. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட உள்ளது?
ஆன்சர் கருணாநிதி. 466 திரவ ஹைட்ரஜனில் இயங்கும் உலகின் முதல் படகு எங்கு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் நார்வேல. 467 மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் டெனில் மெத்வதேவ். 468 நிலாவுக்கு செல்லும் முதல் பெண் யார்? ஆன்சர் கிறிஸ்டினா கோச். 469 பிரான்ஸ் நாட்டின் மிக உயரிய விருதான செவாலியே விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கிரண் நாடாருக்கு. 470 சமீபத்தில் இந்திய தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் முதல் சர்வதேச வளாகம் திறக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் உகாண்டால. 471 சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தஞ்சையில். 472 2023 ஆண்டுக்கான ஜாலியன் வாலாபாக் படுகொலையின் எத்தனையாவது நினைவு தினம் இந்த ஆண்டு அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 104வது. 273 அஜய் வாரியர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியாவிற்கும் பிரிட்டனிற்கும். 474 தமிழ்நாடு புதுவை கடற்படை அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ரவிக்குமார் திங்க்ரா. 475 கோட்டிங் இந்தியா, இங்கிலாந்து, முகல் இந்தியா அண்ட் த ஆர்ஜின்ஸ் ஆஃப் எம்பையர் என்ற தலைப்பிடப்பட்ட புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் நந்தினிதாஸ். 476 G20 விண்வெளி பொருளாதார தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஷில்லாங்ல. 477 இராணுவத்துக்கு அதிகம் செலவிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 4வது இடம். 478 நாட்டிலேயே முதல் முறையாக படகு சேவை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கொச்சின்ல. 479 59வது உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றுள்ளது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. 480 நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநிலத்தின் தண்ணீருக்கு தனி பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. 481 சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் எஸ்வி கங்கா புர்வாலா. 482 கலைஞர் எழுதுகோள் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது? ஆன்சர் இதழியலாளருக்கு. 483 சர்வதேச புள்ளியியல் விருது 2022 பெறும் இந்திய அமெரிக்கர் யார்? ஆன்சர் CR ராவ். 484 போர்க்கப்பலில் இருந்து ஏவக்கூடிய PMT இடைமாறி ஏவுகணை சோதனை எங்கு வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஒடிஷால. 485 உலகக்கோப்பை வில்வித்தை முதல்நிலை போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் துருக்கியில. 486 இந்தியாவின் மகிழ்ச்சியான மாநிலமாக எந்த மாநிலம் தேர்வாகியுள்ளது? ஆன்சர் இமாச்சல பிரதேசம். 487 தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லியில. 488 எந்த மாநில அரசு அவசர நிலை காலத்தில் சிறை தண்டனை அனுபவித்தவர்களுக்கு ஓய்வூதியம் அறிவித்துள்ளது? ஆன்சர் அசாம். 489 வேலையில் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியத்திற்கான உலக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் ஏப்ரல் 28. 490 டைஃபா 1 செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் கென்யா. 491
போர் விமானத்தில் பறந்த 3வது இந்திய குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் திரௌபதி முர்மு. 492 முப்படைகளின் உயர்நிலை தளபதிகள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் போபால்ல. 493 தென்மண்டல கவுன்சில் கூட்டம் என்ன மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 494 முதல் உலகளாவிய பௌத்த மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. 495 சிறந்த நெசவாளர் விருதினை முதல்வர் ஸ்டாலின் யாருக்கு வழங்கினார்? ஆன்சர் வி ராஜலட்சுமிக்கு. 496 அமெரிக்காவில் எந்த மாகாணம் இந்துக்களின் பண்டிகையான தீபாவளிக்கு பொது விடுமுறை அறிவித்துள்ளது? ஆன்சர் பென்சில்வேனியா. 497 உலக வங்கியின் சரக்கு கையாளுகை குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 38வது இடம். 498 எத்தனை நாடுகளுடன் இந்தியா ரூபாயில் வர்த்தகம் மேற்கொள்ளப்படுகிறது? 498 ஆன்சர் 18 நாடுகள். 499 சமீபத்தில் ஆர்டர் ஆஃப் ஆஸ்திரேலியா விருது பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் ரத்தன் டாடா. 500வது கொஸ்டின் யாருடைய பிறந்த நாள் சமத்துவ நாளாக அனுசரிக்கப்படுகின்றது? ஆன்சர் அம்பேத்கர் பிறந்த நாள்.